அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு துல் ஜூதி வல் இஹ்சானி வல் அஃலாலி வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கொடைத்தனமும் கஞ்சத்தனமும். தமது வருவாயை பிறருக்காக செலவு செய்வதே கொடைத்தனமாகும். தமது வருவாயை பிறருக்காக செலவு செய்யாமல் இருப்பதே கர்வித்தனமாகும். செல்வம் என்பது பெரும் அருக்கொடையாகும். அல்லாஹ் வழங்கிய ஒவ்வொரு அருக்கொடைக்கும் நன்றி செலுத்துவது எப்படி கடமையோ அதுபோன்றே அல்லாஹ் வழங்கிய செல்வத்துக்கும் நன்றி செலுத்துவது கடமையாகும். அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, பேரமும் நட்பும் பரிந்துரையும் இல்லாத நாள் வருவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நன்மையான வழியில் நீங்கள் செலவு செய்யுங்கள். மேற்கண்ட வசனத்தில் வல்ல அல்லாஹ் தன் அடியார்களை அற வழியில் செலவு செய்ய அழகான முறையில் தூண்டுகிறான். மக்களே, கியாமத் நாள் வருவதற்கு முன்பே அல்லாஹின் பாதையில் செலவு செய்து நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அந்நாளில் கொடுக்கல் வாங்கல் இருக்காது. எப்பொருளையும் கொடுத்து நன்மைகளை பெற முடியாது. நன்மைகளை உங்களுக்கு தரும் எந்த நண்பனும் இருக்க மாட்டான். அல்லாஹின் அனுமதியின்றி எவரும் உங்களுக்கு பரிந்துரை செய்ய முடியாது. எனவே உங்களிடமுள்ள செல்வங்களை உலகிலேயே நற்காரியங்களில் செலவு செய்து மறுமை நாளின் சேமிப்பாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எவர் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக செலவு செய்வாரோ அல்லாஹ் அவருக்கு வறுமை மற்றும் நெருக்கடியை தரமாட்டான். ஆனால் அல்லாஹ் கூறிய முறையில் செலவு செய்ய வேண்டும். புகாரி ஷரீஃபில் அறிவிக்கப்பட்டுள்ளது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள், நீங்கள் பிறரின் மீது செலவு செய்யுங்கள், நான் உங்கள் மீது செலவு செய்வேன் என அல்லாஹ் கூறுகிறான். மனிதன் சிரமப்பட்டு சம்பாதித்து அல்லாஹை சந்தோஷப்படுத்தவும் திருப்திப்படுத்தவும் தேவையுடையோருக்கும் நற்காரியங்களிலும் செலவழித்தால் அவனுக்குள் உதவி செய்யும் மனப்பான்மை, இரக்க சிந்தனை ஏற்படும். பொருளின் மீதுள்ள மோகம் குறைந்து இலகிய மனம் உண்டாகும். கஞ்சத்தனம் போன்ற தீய குணங்களிலிருந்து உள்ளம் சுத்தமடையும். எனவே அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதால் முற்றிலும் அடியார்களுக்கே பயன்கள் உண்டாகின்றன. சூரா முஹம்மதில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மக்களை நீங்கள் நன்கு கவனத்தில் வையுங்கள். அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்ய அழைக்கப்படும் சமயத்தில் கஞ்சத்தனம் செய்பவரும் உங்களில் இருக்கின்றார். அவ்வாறு எவரேனும் கஞ்சத்தனம் செய்தால் அவர் தனக்கு கேடாகவே கஞ்சத்தனம் செய்கின்றார். அல்லாஹோ எவ்வித தேவையற்றவன், ஆனால் நீங்களோ தேவைப்பட்டவர்களாகவே இருக்கின்றீர்கள். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கருமித்தனமும் ஈமானும் ஒரு அடியானின் உள்ளத்தில் ஒன்று சேராது. அதாவது ஒருவர் முஃமினாகவும் கருமியாகவும் இருக்கவே முடியாது. எவரது உள்ளத்தில் ஈமானின் சுடர் இருக்குமோ அங்கு கஞ்சத்தனத்தின் அசுத்தம் இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள், ஏமாற்றுபவன், கஞ்சத்தனம் செய்பவன், செய்ததை சொல்லி காட்டுபவன் ஆகியோர் சுவனத்தில் நுழைய மாட்டார்கள். இம்மூன்று பழக்கங்களும் சுவனத்தின் பாதைகளில் தடையாக அமைந்துவிடும் கெட்ட பண்புகளாகும். எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் இவற்றிலிருந்து தவிர்த்திருப்பது அவசியமாகும். மற்றொரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள், நரக நெருப்பிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு பேரித்தம்பள கீற்றை கொடுத்தாகிலும் சரியே. நற்காரியங்களில் செலவு செய்தால் அதிகமாகத்தான் செலவு செய்ய வேண்டும் என்பதில்லை. மாறாக தம்மால் இயன்ற அளவிற்கு செலவழித்தாலே போதும். ஏனெனில் அல்லாஹ் பொருளின் அளவை பார்ப்பதில்லை. மாறாக அது மன தூய்மையுடன் வழங்கப்படுகிறதா என்பதைத்தான் பார்க்கிறான். ஒருவர் மன தூய்மையுடன் 10 ரூபாயை வழங்குவது பெயருக்கும் புகழுக்கும் வழங்கப்படுகின்ற 1000 ரூபாயை விட சிறந்ததாகும். பெரும்பான்மையோர் தமது பொருளின் ஜக்காத்தை நிறைவேற்றியதும் கவலையற்று விடுகின்றனர். ஜக்காத்தை தவிர 1 ரூபாய் கூட அதிகமாக செலவழிப்பதில்லை. எத்தகைய நற்காரியமானாலும் ஜக்காத்தின் பணத்திலிருந்தே நிறைவேற்ற வேண்டும் என கருதி கொள்கிறார்கள். இது சரியல்ல. ஜக்காத் அல்லாத பணத்தின் மூலமாகவும் நன்மைகளை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொருளில் ஜக்காத்தை தாண்டியும் அல்லாஹ்வின் உரிமை உள்ளது. கொடையாளனாகிய அடியான் அல்லாஹ்விடமும் அடியார்களிடமும் சுவனத்திற்கு நெருக்கமாக உள்ளான். மேலும் நரகை விட்டும் தூரமாக இருப்பான். கருவி சுவனத்தில் நுழைய மாட்டார் என்பது ஹதீஸின் மூலம் நமக்கு புரிகிறது. தத்தமது வசதிக்கேற்ப ஒவ்வொருவரும் செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஜக்காத்தை தவிர கூடுதலாகவும் நற்காரியங்களில் செலவு செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மவர்களை நற்காரியங்களில் அதிகமாக செலவு செய்பவர்களாகவும் கருமித்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களாகவும் ஆக்கி அருள்வானாக.
சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர். எங்கள் இறைவா, உன் வசனங்களை நாங்கள் செவியுற்றோம், உன் கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோம், உன்னிடமே மன்னிப்பு கோருகின்றோம், நாங்கள் மீளுவதும் உன்னிடம்தான். ரப்பனா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.